நீங்களும் நானும் வழிபடுகிற ஆண்டவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். பிள்ளைகளுடைய காரியத்தை அறிந்திருக்கிறார், மனைவியுடைய காரியத்தை அறிந்திருக்கிறார், ஊழியத்தின் காரியத்தை அறிந்திருக்கிறார், சரீரத்தின் காரியத்தை அறிந்திருக்கிறார், என்னுடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நான் செய்கிற வேலை அறிந்திருக்கிறார், வருமானத்தை அறிந்திருக்கிறார், சேமிப்பை அறிந்திருக்கிறார், நான் என்ன நினைக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறார். தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன் என்று சொல்லுகிற கர்த்தர். எனக்கு செவி கொடுக்கிறவன், எனக்கு செவியை சாய்க்கிறவனுக்கு பயம் இருக்காது. ஆண்டவருக்கு நீங்க செவி சாய்த்தா எந்த காரியத்திலும் பயப்பட மாட்டீங்க. சரீரம் என்னதான் கூட உங்களுக்கு என்ன வராது, பயம் வராது. ஆமென் சொல்லுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து என் ஆடுகள் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலதான் தாவீது ஆடு இருந்த இடத்துல தாவீதை வைத்தார், ஆடு மேய்த்த தாவீது இடத்துல கர்த்தரை வைத்தார். அதனாலதான் சொல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், எனக்கு குறைவு கிடையாது. ஏன் குறைவு கிடையாது? என் மேய்ப்பர் யாரு? கர்த்தர். நான் அவருக்கு இஷ்டமானவைகளை செய்ய விரும்புகிறேன், அவருக்கு பிரியமானவைகளை செய்ய விரும்புகிறேன். தாவீது ஆடுகளை வனாந்தரத்தில் விட்டு, வேதம் சொல்லுகிறது, அவன் சுரமண்டலம் வாசிப்பதிலே தேறினவனாயிருந்தான். அப்போ என்ன செய்திருப்பார் யோசிச்சு பாருங்க. ஆடுகளை ஒரு பகுதியில் விட்டு மேய விட்டு அவர் பாட்டுக்கு கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார். அதனாலதான் ஆடுகளை பார்ப்பதற்கு தேவ தூதர்களை நியமித்திருந்தார். அப்படி இருந்தாலும் தாவீதுக்கு ஒரு டெஸ்ட் வருகிறது. ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது. என் ஆடுகளை பீறுவதற்காக வரும் பொழுது நான் போய் அந்த ஆடுகளை சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவித்தேன் என்று சொல்லுவார். என் நாடுகள் என்று கர்த்தர் இன்றைக்கு நம்மளை உரிமை பாராட்டி சொல்லுகிறார். அல்லேலூயா. என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். தேவன் நம்மளை அறிந்திருக்கிறார், நம் தேவைகளை அறிந்திருக்கிறார், நம்ம ஸ்கூல் பீஸ் தேவையை அறிந்திருக்கிறார், நம் திருமண காரியத்தை அறிந்திருக்கிறார், நம் பலவீனத்தை அவர் அறிந்திருக்கிறார். தேவனுக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. தேவன் அறிந்திருக்கிறார். தேவன் அறிந்து, இது அவருக்கு தெரியுங்க. என் ஆண்டவருக்கு தெரியாத ஒண்ணுமே இல்லை. என் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். சகலமும் வெளியரங்கமும் நிர்வாணமுமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் வழிபடுகிற ஆண்டவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். பிள்ளைகளுடைய காரியத்தை அறிந்திருக்கிறார், மனைவியுடைய காரியத்தை அறிந்திருக்கிறார், ஊழியத்தின் காரியத்தை அறிந்திருக்கிறார், சரீரத்தின் காரியத்தை அறிந்திருக்கிறார், என்னுடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், நான் செய்கிற வேலை அறிந்திருக்கிறார், வருமானத்தை அறிந்திருக்கிறார், சேமிப்பை அறிந்திருக்கிறார், நான் என்ன நினைக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறார். தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன் என்று சொல்லுகிற கர்த்தர் இதை அறியாம விட்டுருவார். ஒரு அலையில சொல்லுங்க. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. என்னோடு வருவாங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் என் பின்னாடி வருவாங்க. ஏன்னா நித்திய ஜீவனும் சமாதானமும் ஆசீர்வாதமும் என்னிடத்தில் உண்டு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிற. கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் பின்னாடி போனா விழமாட்டோம், அவர் பின்னாடி போனா மாட்ட மாட்டோம், போலீஸ்ல மாட்ட மாட்டோம், கோர்ட்ல மாட்ட மாட்டோம், சண்டை போட மாட்டோம், குறை சொல்ல மாட்டோம், ஏமாத்த மாட்டோம், அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட மாட்டோம். அவர் பின்னாடி செல்லுகிற ஆடு, அவரை பார்த்தே போயிட்டு இருக்க. சொல்லுவாங்கல்ல, நீ என் மெய்ப்பன் முன்னாடி போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமோ நடத்திடும் போதினிலே
அல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், குறைகள் இருக்கும், குறைவுள்ள காரியங்கள் இருக்கும். ஆனாலும் அந்த குறைகளின் மத்தியிலே கர்த்தர் நின்று நம்மை விடுதலையாக்குவார். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் அவரோட அந்த விசுவாசத்தில் ஓடுற வாழ்க்கை. அதுதான் என் மெய்ப்பர் என்னை நடத்துவார், என் மெய்ப்பர் என்னை நடத்துவார், எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் முதலாவது அவருக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை தேவன் விரும்புகிற என்ன தெரியுமா? என் பிள்ளைகள் எனக்கு செவி கொடுக்கணும். நம்ம நினைக்கோம்ல, நான் சொன்ன என் வேலைக்காரங்க என்ன பண்ணணும்? கேட்கணும். நான் சொன்ன எனக்கு கீழே இருக்கிறவன் கேட்கணும் நம்ம நினைக்கும். ஆனால் நம்ம என்னைக்காவது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அதன்படி நடப்போம் நம்ம நினைக்கிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். தேவன் என்ன விரும்புகிறார், தேவன் என்ன சொல்லுறார்? காலை வேளையில் காத்திருந்த ஆண்டவரே இன்னைக்கு நான் எப்படி நடக்க விரும்புகிறீங்க? நான் டெய்லி ஆண்டவர்கிட்ட அப்படி தான் கேட்பேன். எல்லாம் காலையில் கேட்டுட்டு நைட்டு படுக்க போகும்போது உட்காந்து கேட்பேன், ஆண்டவரே இன்னைக்கு யாரையாவது நான் கஷ்டப்படுத்தினேனா, யாரையாவது திட்டேனா, யார் பணத்தையா ஏமாத்திட்டேனா, யாரையாவது காணிக்க கொடுக்குற மாதிரி நான் பேசிட்டேனா, யாரையாவது அற்பமாக பேசினேனா, இருந்து கண்ணீர் வடித்து எல்லாத்தையும் அவற்றை ஒப்பு கொடுத்துட்டு தான் படுக்கைக்கு போவேன். இரவு நேரத்தில் இன்னைக்கு எத்தனை பேரை சந்தித்தேன், எத்தனை குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணேன், எத்தனை பேரை பார்த்தேன், இன்னைக்கு யாரெல்லாம் என்ன கொடுத்தாங்க, எல்லாவற்றையும் கர்த்தர்ட்ட சொல்லி, இதெல்லாம் உங்களால் வந்தது சுவாமி. நான் உங்களுக்கு பிரியமாக ஊழியம் செஞ்சுருக்கேனா, நீங்கள் விரும்புகிற மாதிரி ஊழியம் செஞ்சுருக்கேனா, நீங்கள் தான் துக்கப்படுற மாதிரி, நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி, உங்கள் நாமத்தை வீணில் வழங்குற மாதிரி ஏதாவது நான் பேசியிருக்கேனா, என் வாயில் கெட்ட வார்த்தை எதுவும் வந்துச்சா, நான் யாரையாவது இப்படி நிறைய நாள் உட்கார்ந்து இரவு நேரத்தில் ஜெபம் பண்ணிட்டு தான் நான் படுப்பேன். ஒரு பெரிய சமாதானம். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. காலையிலே என்ன செய்யணும் கேட்பேன், நைட்டு வந்து செஞ்சதுக்கெல்லாம் நன்றி ஆண்டவரே, எனக்கு நல்ல உணவு சாப்பிட்டேன், நல்லா ஜீரணமாச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, இன்றைக்கி நான் ஆஸ்பத்திரிக்கு போகலை, இன்றைக்கி தேவையில்லாமல் எந்த பிரச்சனையிலும் மாட்டலை, ரோட்டில் பைக்கில் போனேன், காரில் போனேன், யாரையும் என்ன திட்டலாம் ஆண்டவரே, நானும் யாரையும் திட்டலாம் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை என்ன பண்ணுவேன்? அவர் செவி கொடுக்கிற பிள்ளைகளை தேவன் விரும்புகிறார். நீதிமொழிகள் புத்தகத்தில் நீங்கள் வாசிங்கன்னா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அங்கே அருமையான ஒரு பகுதியை நம்ம பார்க்க முடிகிறது. நீதிமொழிகள், என் மகனே, என் மகனே, என் போதகத்தை மறவாதே, என் போதகத்தை மறவாதே. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, என் மகனே என் போதகத்தை நீ மறக்காத என்று சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, அதே 2ஆம் அதிகாரம், அதே நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, நீதிமொழி 2:1 வாசிங்க. என் மகனே, என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து, நல்லா பாருங்க, உன் செவியை சாய்த்து நீ கேளு, உன்னுடைய காதுகளை கொடுத்து கேளு, நான் உன்னிடத்தில் பேச விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நேற்று தானங்க நடந்துச்சு, இன்னைக்கு அப்படி நடக்கும் நீங்க நினைக்காதீங்க. நேற்று நடந்தா என்ன, இன்னைக்கு அவர் சமூகத்துக்கு போயிட்டே கேளுங்க. இன்னைக்கு நான் என்ன பேசினேன் ஆண்டவரே? நிறைய நேரத்தில் நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது, ஐயோ இந்த வசனத்தை எடுத்து என்ன பண்ணிடணும், பிரசங்கம் அமாவாசைக்கு பண்ணணும், இந்த வசனத்தை எடுத்து உபவாச ஜபத்துக்கு பண்ணணும், இந்த வசனத்தை எடுத்து நைட் ப்ரேயரில் பண்ணணும்னு நினைப்பேன். கர்த்தர் சொல்லுவார், ஏன் நான் உனக்கு அப்பம் கொடுக்க மாட்டேனா அப்படி சொல்லுவார். அதனால் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே என்ன பண்ணிடுவேன், அடுத்த கூட்டத்தில் அப்ளை பண்ணிடுவேன். அதனால தான் இன்ன வரைக்கும் தியானிக்க 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 நியூ வெர்ஷன், புதுசான தரிசனங்கள், புதுதான திட்டங்களை தேவன் தந்து இந்த வசனத்தை நீ இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும் என்று ஆவியானவர் நடத்துகிறார். பாருங்க, உங்கள் செவியை சாய்த்து, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செவியை சாய்க்கும் போது என்ன நடக்கும்? 2ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். எது அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, உங்க செவியை சாய்க்கும் பொழுதுதான் இன்றைக்கு எப்படி நடக்கணும், எதை குறித்து பேசணும், இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு பேசினார், ஆண்டவர் இப்படி இடைப்பட்டார், நான் இதில் பயந்து வந்தேன், நரவசாய் வந்தேன், என்ன செய்யறதுன்னு தெரியாம வந்தேன், இயேசு கிறிஸ்து என்னோட பேசினார் என்று சொல்லி நீங்கள் அதை செயல்படுத்த முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் என்ன தராரா? ஞானத்தை தருகிறார். அல்லேலூயா. அவர் வாயினின்று என்ன வரும்? அறிவும் புத்தி கூர்மை வரும், புத்தியும் அறிவும் வரும். அதனால தான் அதை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அறிவு புத்தியை நம்ம தான் தேடணும், அது தானா வராது.
நாம தான் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து கேட்டு கேட்டு ஆண்டவரை இதை எப்படி செய்யணும், அதை எப்படி செய்யணும் நம்ம கேட்கணும். தினமும் ஆண்டவரோடு வாழ்கிறவர்களாக இருக்கணும், தினமும் தேவனோடு சம்பாதிக்கிறவர்களாக இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ முதலாவது நம்ம என்ன செய்யணும், அவருக்கு செவி கொடுக்கணும். அல்லேலூயா. செவி சாய்க்கணும். கரெக்டான வாழ்னு தான். என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் இவ்வளோ நெருக்கத்தில் இருக்கேன், இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்கு, என்ன செய்யணும் ஆண்டவரே. அழகாக நடத்துவான். நீ எந்த மனுஷங்கிட்ட போகவே வேண்டாம், எந்த மனுஷன்கிட்ட உதவிக்கு போக வேண்டாம். இவர்கிட்ட வாங்கிடலாமா, அவர்கிட்ட வாங்கிடலாமா, இவர்கிட்ட 500 வாங்கிடலாமா, அவர்கிட்ட 300 வாங்கிடலாமா. உனக்கு 3 லட்ச ரூபா கொடுக்குற ஒருத்தர் ரெடியாக இருக்கிறார். அல்லேலூயா. உன் தேவைகளை சந்திக்க ஒருவர் ரெடியாக இருக்கிறார். அவர் பார்ப்பார், இவன் என்ன பார்க்கானா, இவன் எதுக்கு பணம் கேட்கான், அவருக்கு தெரியும். நம்ம எல்லாம் ராங் ரூட்டு தான் மாற்றி பணத்தை கேட்போம். ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். அவருக்கு செவி கொடுத்து பாருங்க, ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். செவி கொடுத்தால் வருகிற நன்மையை என்னன்னு சொல்லி பார்த்தா வாசிங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 1 செவி கொடுத்தால் வருகிற நன்மை. நீதிமொழிகள் 3 அதிகாரம் 23 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது நீ பயமின்றி, நீ செவி கொடுத்தால் பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. அல்லேலூயா. 3 காரியத்தை சொல்றார். நீங்க ஆண்டவருக்கு செவி கொடுத்து ஆண்டவர் சொல்றதை நீங்க செவி கொடுத்து கேட்டு நடந்தா முதல்ல உங்களுக்கு என்ன இருக்காது, பயம் இருக்காது. பயம் இருக்காது. எதுக்கு பயப்படணும்? நான் அவர் சொல்லி தானே செய்கிறேன், நான் அவர் சொல்லி தானே இந்த ஊழியத்தை செய்கிறேன், அவர் சொல்லி தானே இந்த பொருளை வாங்கினேன், அவர் சொல்லி தானே நான் நடக்கிறேன், நான் ஏன் பயப்படணும்? இல்லையா சொல்லுங்க. ஏன்னா என் கூட நடக்கிறவர் யாரு? கர்த்தர். என் கூட நடக்கிறவர் கர்த்தர். தேவன் என் கூட நடக்கிறார். என்னை உருவாக்கினவர் என்னோடு நடக்கிறார். அப்புறம் நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் என்ன பண்ணாது, இடராது. விழமாட்டீங்க, தென்னி விழமாட்டீங்க. ஏண்டாங்க வந்தோன்னு யோசிக்க மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால், கர்த்தர் பேசுவதை கவனித்தா உங்களுக்கு பயம் இருக்காது. 3 விதமான பயம் இன்னைக்கு நம்மளை ஆளுகை செய்கிறது பாருங்க. எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம். பிரசங்கியாருக்கு என்னப்பா, அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், ஆனால் நமக்குள்ள என்ன இருக்கும், ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நல்ல வேலை கிடைக்கி, நாளைக்கு வேலை கிடைக்காம போனால் நீ வேலை கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், முடிவு வரையும் தான் கத்தை நடத்திக்கிட்டே இருப்பார். கை தட்டுக்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ வயசாகிடும், அப்புறம் என்ன பண்ணுறது, அது நீங்கள் கவலைப்படாதீங்க, நாளைக்கே கவலைப்படாதீங்கன்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்குள்ள புதுசாக பலப்பட்டு கொண்டே இருக்கணும். சமீபத்தில் ஒரு சகோதரனை சந்தித்தேன். அவர் மெக்கானிக் செட் வைத்திருக்கிறார். அப்போ ஏராளமான வாகனம் அவருக்கு வரும். சில மெக்கானிக்காரங்க இருக்காங்க, அவங்ககிட்ட போய் கேட்கும்போது வேலையே இல்லைங்கப்பாங்க. ஆனால் இந்த சகோதரன்ட்ட நான் கேட்டேன், ஆனால் என்ன ரகசியம், நீங்கள் இவ்வளோ வண்டி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது, டைமே இல்லைன்றீங்க. ஆமாம், நான் சாப்பிட போக கூட டைம் கிடையாதுண்ணா, அப்படி இல்லை வண்டியை பார்த்து கொண்டு இருக்கிறேன். அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லைண்ணே இப்போ வண்டியோடைய எல்லா இதுவும் மாறிப்போச்சு, எல்லாமே சென்சாரில் வந்துருச்சு, எல்லாமே நியூ வெர்ஷன். அப்போது நான் என்ன செஞ்சேன், இந்த நியூ வெர்ஷன் வருதுன்னு அறிஞ்சு ஒரு படிப்பு ஒன்று இருக்கிறது. நான் ஏற்கனவே பார்த்ததெல்லாம் பழைய வண்டிங்க, ஏற்கனவே இருந்த இன்ஜினில் இருந்த அந்த மாதிரி சூழ்நிலை. இப்போ அதை தான் நான் பார்க்க முடியாது. நான் என்ன பண்ணேன், அதை படித்தேன். 6 மாதம் அந்த கோர்ஸ் போய் படித்தேன். படித்து முடிச்சுட்டு வந்தால் இப்போ என்னிடத்துல வருகிறது எல்லாமே லேட்டஸ்ட் வெர்ஷன் வண்டி. அதனால் எனக்கு அதை ஈஸியாக செய்ய முடியுது என்று சொன்னார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் பிஸ்னஸ் பண்ணுற வேலை செய்கிற நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் இதே மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இல்லையா சொல்லுங்கள். லேட்டஸ்ட் வெர்ஷன் மாறுது, எல்லாமே சென்சாரில் வருது. முந்தி வண்டி ஆஃப் ஆகுனா உடனே என்ன பண்ணுவாங்க, ஆயிலை செக் பண்ணுவாங்க, செல்ஃபை செக் பண்ணுவாங்க, எதையாவது பண்ணி ரோட்டில் நம்மளே பண்ணி கொண்டு வந்துடலாம். இன்றைக்கி வண்டி ஆஃப் ஆகுனா அங்கேயே ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடணும், ஓலா போட்டு வீட்டுக்கு. அப்போ அவர் அந்த மெக்கானிக்கானவர் அவருடைய பிஸ்னஸில் அவருடைய துறையில் கரெக்டாக இருக்கிறதுனால இவருக்கு வண்டி குறையவே இல்லை. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நானும் கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், எனக்கு ஃப்ரீயே கிடையாது. எனக்கு ஃப்ரீயே கிடையாது. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஊழியந்தான். நீங்களாவது 8 மணி நேரம் தான் வேலை செய்கிறீங்க, நான் 14 மணி நேரம் வேலை செய்கிறேன். அதனால தான் எனக்கு குறை இல்லை.
ஏசப்பா நடத்துறாங்க, வீடு வீடா ஜெபிக்க வைக்கிறாங்க, புதுசு புதுசா ஆத்துமாக்களை கொடுக்குறாங்க. இவங்கள சந்தி, அவங்கள சந்தி, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, இவங்களுக்காக ஜெபம் பண்ணு, ஓடிக்கொண்டே இருக்கிறேன். இப்போ இன்னைக்கு 4 ப்ரோக்ராம் இருக்குது. இதை முடிச்சுட்டு 10 மணிக்கு ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர், அதை முடிச்சுட்டு சாயங்காலம் ஒரு இடத்துக்கு ப்ரேயருக்கு போனோம், நைட்டு ஒரு இடத்துக்கு ப்ரேயருக்கு போனோம். ஏன்? ஊழியம் தானே செய்கிறோம், யாருன்னா என்ன தேடி வருவாங்க? அப்படி இருக்க முடியாது. போய் ஜனங்களை சந்திக்கணும், அவங்க கஷ்டத்துக்காக ஜெபிக்கணும், அவங்களுக்காக பாரம் எடுக்கணும், அவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும். ஆஸ்பத்திரியில் சேர்த்துருப்பாங்க, திருமண நிகழ்ச்சி இருக்கும், வீடு சந்திப்பு, எதையாவது ஒன்று இருக்கும். ஒரு ஊழியக்காரன் என்றால் வெறுமனே இல்லை, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நேரம், மற்ற நேரம் ஜனங்களை சந்திக்கணும். அது எனக்கு வேலை. இதுக்கு நான் கஷ்டப்பட்டா என் கையில் என்ன வருமானம் வரும்? அல்லேலூயா. எதையுமே கற்றுக்கிடாம, பைபிளையே படிக்காம என்ன ஊழியக்காரா தெரிஞ்சுக்கிட்டாருங்கன்னு சொன்னா யார் என்ன கூப்பிடுவா? எங்க கிரியை நடக்கும்? நடக்காது. அவர் சொல்றாரு, இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனை நான் அறிந்து கொண்டேன். அதனால பாருங்க, வண்டி ரோடு முழுவதும் வண்டி, என்னால பார்க்க முடியல. ஆனா மற்ற எல்லா இடத்துலையும் காலியா கிடக்கு. ஏன்னு சொன்னா, இந்த எம்ஜி வண்டி எனக்கு பார்க்க தெரியாதுங்க, இந்த கியா கார் எனக்கு பார்க்க தெரியாதுங்க, இந்த ஆடி கார் எனக்கு பார்க்க தெரியாதுங்க, இந்த BMW என்னால் பார்க்க தெரியாது. சொல்ல எல்லாத்தையும் பார்ப்பேன். அவர் சொன்ன எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. இன்னைக்கு நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம்? என் வேலை என்ன? இந்த பொருளை எடுத்து கொடுக்குறது. அதில் கரெக்டாக இருக்கேன், அப்போ அவ்வளோதான் சம்பளம் வரும். இன்னைக்கு லேட்டஸ்ட் ஃபேஷன், அடுத்து முயற்சி பண்ணணும், என்ன செய்யணும், இன்னும் என்ன செய்யணும், இந்த பிஸ்னஸில் எப்படி வளரணும். நான் 7ஆம் கிளாஸ் தான் படித்திருக்கிறேன், எனக்கு பெரிய படிப்பறிவு ஞானம்லாம் கிடையாது. நான் யூடியூப்பில் செய்தி கேட்டு நிறைய வருஷம் ஆயிடுச்சு. எந்த ஊழியக்காரோட செய்தி இப்போ கேட்கறது இல்லை. ஒரு காலத்தில் கேட்டேன், செய்தியே அதிகமாக கேட்பேன். இப்போ அந்த நேரத்தை வேதத்தை படிக்க நான் முயற்சிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசணும், நான் என்கிட்ட சொல்றதை ஜனங்கள்கிட்ட சொல்லணும் சொல்றேன். அதனால புதுசா நேற்று தினத்தில் கர்த்தர் ஒரு புது வெளிப்பாடு கொடுத்தார். பாருங்க, பரிசுத்த ஆவி உங்ககிட்ட வரும்போது பலன் வரும். அப்ப பரிசுத்த ஆவி ஆட்ட இருந்துச்சு, யோசேப்பிட்ட இருந்துச்சு. அப்போ சிம்சோன்ட்ட என்ன ஆவி இருந்துச்சு? பரிசுத்த ஆவி இல்லை, பலமுள்ள ஆவி இருந்துச்சு. அவன்கிட்ட பரிசுத்த ஆவி இருந்திருந்தா அவன் காசாவுக்கு போய் வேசியை பார்த்துருக்க மாட்டான். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் ஒவ்வொரு விதமா பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த ஆவியானரை குறித்து பேசும்போது 20 விதமான ஆவியானரை குறித்து என்னிடத்துல கர்த்தர் வெளிப்படுத்தினார். விண்ணப்பத்தின் ஆவி, வைராக்கிய வாஞ்சின் ஆவி, சுட்டரிப்பின் ஆவி, நியாய தீர்ப்பின் ஆவி. அப்போ எப்படி நீங்கள் அது லேட்டஸ்ட் வெர்ஷன் படிச்சுக்கிட்டு ஏன்னா இதில் என்ன காரியங்கள் ஜனங்களுக்கு எடுத்து சொல்லணும். அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, வேலை செய்கிறாங்க, விடுதலை தேவை, வாலிபருக்கு தேவை, சிறுவர்களுக்கு தேவை, முதியோர்களுக்கு தேவை, எல்லாருக்கும் இது தேவை. அப்போ என்ன செய்யணும்? இப்படி பேசு, அவங்க மனசை நான் ஆறுதல் படுத்துவேன், இப்படி பேசி நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுவார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு நமக்கு பயம், எதிர்காலத்தை குறித்த பயம். ஐயோ, நம்ம இருக்கும்போதே நம்ம பிள்ளைக்கு சேர்த்து வச்சுட்டு நம்ம 2 பிள்ளைகளையும் படிக்கவும் வைக்காம வளரையும் விடாம அப்படியே தொம்ம மாதிரி உட்கார வைக்கணும்னு நினைக்காதீங்க. பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை சொல்லி நீங்க அவங்களுக்கு சேர்த்து வைக்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்பதான் அவனும் வேலை செய்வான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் அவருடைய சத்தத்தை கேளுங்க, செவியை சாயுங்க, உங்களுக்கு பயம் வராது, எதிர்காலத்தை குறித்து பயம் வராது. நான் சொல்லுவேன், நோ, உனக்கெல்லாம் நான் சேர்த்து வைக்க மாட்டேன், உனக்கு ஒன்று தான் சேர்த்து வச்சிருக்கிறேன். என்ன? நல்லது. 2 பிள்ளைகளுக்கும் ஒன்றும் சேர்த்து வைக்கலை. 2 பிள்ளைகளுக்கு இயேசுவை சேர்த்து வைத்திருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவரை சேர்த்து வைத்திருக்கிறேன், உண்மை என்னன்னு சொல்லி வைத்திருக்கிறேன். நீங்கள் தான் வளர்ந்துக்கிடணும், நீங்கள் தான் பார்த்துக்கிடணும். டேடி ஒன்றும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். என்னால் முடிஞ்சா ஒரு தகப்பனாக உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்பேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே அப்பாட்ட ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் ஏசப்பா தந்தா உங்களுக்கு செய்வேன். ஆனால் தகப்பன் இதை செய்வான்னு நினைக்காத. பிள்ளைகளுக்கு இப்போவுமே சொல்கிறோம், நான் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு நீ உட்கார்ந்து கர்த்தரையும் தேடாமல், கர்த்தரை குறித்த அறிவும் இல்லாமல், கர்த்தரை ஆராதிக்காமல், ஜெபத்துக்கு போகாமல் வாழ்வது பிரயோஜனம் இல்லை. அந்த புது காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த பயம் வேண்டாம். உங்களை விட உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ராமேட் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களோட உங்கள் பிள்ளைகள் மேன்மையாக இருப்பாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையை சொல்லி கொடுத்துருங்க. ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருங்க. ஆசீர்வதிக்கப்படணும். அப்புறம் கர்த்தரை குறித்த தரிசனமே அவனுக்கு இருக்காது, ஒரு எழுப்புதலே இருக்காது. அதனால முதல்ல எதிர்காலம் பயம் உங்களை விட்டு மாறும். 2வது உங்கள் வேலை பயம்.
வேலையில் குறித்த ஒரு பயம். எவ்வளோ காலம் அந்த வேலையை செய்வேன், எவ்வளோ காலம் அந்த மாதிரி சம்பளம் கொடுப்பாங்க. திடீர்னு தூக்கிட்டாங்கன்னா பயப்படாதீங்க. திடீர்னு தூக்கிட்டா இன்னொரு பில்டிங்கை கட்டி கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. பில்டிங் இன்னைக்கு கட்டுறது நிற்குமா? நிற்காது. எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி பயம் உங்களுக்கு வேண்டாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் வேலையை குறித்தோ உங்கள் வியாபாரத்தை குறித்து என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். மூணாவது, சரீரத்தை குறித்த ஒரு பயம். அவர் அதனால தான் சொல்கிறாரு, எனக்கு செவி கொடுக்கிறவன், எனக்கு செவி கொடுக்கிறவன், எனக்கு செவியை சாய்க்கிறவனுக்கு பயம் இருக்காது. ஆண்டவருக்கு நீங்கள் செவி சாய்த்தா எந்த காரியத்திலையும் பயப்பட மாட்டீங்க. சரீரம் என்னதான்னாலும் கூட உங்களுக்கு என்ன வராது, பயம் வராது. ஆமென் சொல்லுங்க. சில நேரத்தில் அப்படி நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும். இடது பக்கம் நெஞ்சு வலிச்சா என்ன தெரியுமா சொல்லுவேன், வலது பக்கம் வலிச்சாதான் ஹார்ட் அட்டாக்கு. வலது பக்கம் வலிக்கும், இடது பக்கம் வலிச்சாதான் ஹார்ட் அட்டாக்கு. இதுதான் என்னுடைய ட்ரீட்மெண்ட்டு. அவ்வளோதான். யோசிச்சுலாம் ஈசிச்செல்லாம் எடுக்கிறது கிடையாது. இப்படி ஏன்னா பரிகாரியாகி கர்த்தர் யாரு? என் கர்த்தர். எனக்கு எதுக்கு பையன் சரீரத்தை குறித்து நான் ஏன் கவலைப்படணும்? என்னை நடத்துகிற தேவன் என்னோடு இருக்கிறார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ராமே சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் எப்போவுமே நில் பேலன்ஸ்லேயே வச்சிருக்குது. பணம் நிறையா இருந்தால் செக் பண்ணிடுவோம், பணமே இல்லைன்னா செக்கே பண்ண மாட்டோம். எல்லாம் மாட்டாண்டி ஒன்றும் கிடையாது. அவர் மட்டும் எனக்கு போதும். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மட்டும் எனக்கு போதும். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நீங்கள் பயம் இல்லாமல் வாழ்வீர்கள். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 41:10 சொல்லுகிறது, ஏசாயா 41:10 சொல்லுகிறது, நீ பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. உனக்கு ஃபேவர் பண்ணுவேன். உன் தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறேன், நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களை அறிந்திருக்கிறார் ஆண்டவர். பயம் வேண்டாம். எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க, சரத்தை குறித்து பயப்படாதீங்க. கர்த்தர் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு செவி சாயுங்க. ரெண்டாவது பாருங்க, நீதிமொழிகள் 3:26 வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 3:26 வாசிக்கும் போது, கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து, கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். உன் கால் இடராதுன்னு எழுதினாரு. இப்ப என்ன பண்றாரு? கடன்ல சிக்கிக் கொள்ள மாட்டீங்க, ஏமாந்திர மாட்டீங்க, அவமானப்பற்ற மாட்டீங்க. ஏன்னா நான் கூட இருக்கிறேன், நீ என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளை பயப்படாதீங்க. எல்லாமே திடீர்னு தான் நடக்கும். நேற்று தினத்தில் போய் ஜோம் பண்ணிட்டு, ஒரு வீட்டுக்காக ஜோம் பண்ணிட்டு, ஆவடியில் ஜோம் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த ஸ்டெப்பில் கால் வைக்க முடியல. எனக்கு கால் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. அவ்வளோதான். என்னடா இது, இவ்வளோ நேரம் நல்லா கார் ஓட்டிட்டு காரை விட்டுட்டு வந்துட்டோம், இந்த ஸ்டெப்பில் கால் வைக்க முடியல. என்ன சொல்லுவீங்க, என்ன யோசிப்பீங்க? ஒன்று தான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்ன எதிர்ப்போ எனக்கு தெரியல, என் காலில் பிரச்சனை இல்லை எனக்கு தெரியும், ஏதோ என்னை தடுக்குது, ஏதோ என்னை ஜெபம் பண்ண விடாமல் என்ன ஹோல்டு பண்ணுது, அடுத்து ப்ரேயர் போக விடாமல் ஹோல்டு பண்ணுது. தாங்கி நடந்து வந்தேன், ஏற முடியல. யாராவது பிடிக்க மாட்டாங்களா? அப்படி ஒரு சூழ்நிலை வந்துட்டு இந்த கால் வைக்கவே முடியல. இங்கே வந்து ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் சரியாயிடுச்சு. இவ்வளோதான் நம்மளுடைய சரீரத்தினுடைய சூழ்நிலை. சாத்தான் நம்மளை பயமுறுத்துறது இவ்வளோதான். இப்போ கால் நடக்க முடியல, உடனே ஐயோ ஓடியாங்க போவோம், போய் எக்ஸரைடு அதை எண்ணும் இருக்காது. அப்புறம் நேற்று நைட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு போய் நைட்டு வீட்டில் போய் இரவெல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணி இன்னைக்கு காலையில் நடந்து வந்தாச்சு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், அவருக்கு மட்டும் செவி கொடுங்க. உங்கள் எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க. ஆமென். கண்டிப்பாக நன்மை நடக்கும், கட்டாய நன்மை நடக்கும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிச்சயமாக நன்மை செய்வார். நீங்கள் அவரை மட்டும் நம்பிக்கை வைங்க. 2 பெண் பிள்ளைகள் பெற்ற உடனே எல்லாரும் சொன்னாங்க, பொம்பளை பிள்ளையா பையனாக இருந்தால் பின்னாடி பார்ப்பான். நான் ஒரு நாள் வருத்தப்பட்டதே கிடையாது. பையனாக இருந்தால் எப்படி பார்ப்பான் நமக்கு தான் ஒரு நாளில் வருத்த. ஏன்னா எனக்கு தெரியும் என்னை நடத்துகிறவர் நம்மோடு இருக்கிறார். அந்த பயமே கிடையாது.
இன்னைக்கு என் பிள்ளைகள்ட்ட கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள்ட்ட சொல்கிறேன், இன்னும் ஒன்று நம்பிலாம் நான் இல்லை, நான் கடைசி வரைக்கும் ஓடணும், ஓடிக்கிட்டே இருப்பேன், கர்த்தர் என்னை நடத்துவா. அல்லேலூயா. அந்த பயம் வருது. இயேசு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்ல வரேன், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. உங்க கால் இடராது. ஜெபிக்க முடியல, எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.